தேசிய தேர்வு முகமை சீர்திருத்தம் குறித்து மத்திய கல்வி அமைச்சர் பிரகலாத் ஜோஷி ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். என்டிஏ எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்து பிரகலாத் ஜோஷியிடம் விளக்கமானது அளிக்கப்பட்டு வருகிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சங்கரன். வணக்கம் சங்கரன், இந்த ஆலோசனையில் யாரெல்லாம் ஈடுபட்டிருக்கிறார்கள், எது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருகிறது, முழு விவரங்கள்? வணக்கம். மத்திய கல்வி அமைச்சர் ஜோஷி பிரகலாத் டெல்லியில இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தி இருக்கிறாரு. மத்திய கல்வித்துறை செயலாளர், அதே மாதிரி என்டிஏ என்று சொல்லக்கூடிய தேசிய தேர்வு முகமையினுடைய தலைமை இயக்குனர் மற்றும் பல உயர் அதிகாரிகள் எல்லாம் இந்த ஆலோசனை கூட்டத்துல கலந்துகிட்டு இருக்காங்க. முக்கியமா என்டிஏ நடத்திய நீட் தேர்வு கேள்வித்தால் முன்கூட்டியே கசிந்ததால மிகப்பெரிய நாடு தழுவிய அளவுல பிரச்சனைகள் ஏற்பட்டு போராட்டங்களும் வெடித்தன. இதன் காரணமாக மத்திய கல்வி அமைச்சராக இருந்த தர்மேந்திர பிரதான் ராஜினாமாவும் செய்தார். இந்த நிலையில தான் என்டிஏவை ஒட்டுமொத்தமா ஒரு சீரமைப்பை செய்து அது பாதுகாப்பு மிகுந்த ஒரு அமைப்பா மாத்துறதுக்காக ஒரு நிபுணர் குழு எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கு. பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில இந்த சீரமைப்பு நடவடிக்கை தற்போதைய நிலை என்ன என்பது குறித்தும் அடுத்த கட்டமா என்னென்ன செய்யணும் அப்படிங்கறத பத்தியும் மத்திய கல்வி அமைச்சர் ஜோஷி பிரகலாத் உயர் அதிகாரிகளோட ஆலோசனை நடத்தியிருக்கிறாரு. இதுவரைக்கும் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? என்டிஏவில் இருந்து கிட்டத்தட்ட 50க்கும் அதிகமான பணியாளர்கள் எல்லாம் நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு பதிலா புதிய பணியாளர்கள், அதே போன்று எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் முக்கிய பொறுப்புகள்ல புதிதாக பணி நியமனம் செய்யப்பட்டு வர்றாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. மேலும் வரக்கூடிய காலங்கள்ல வினாத்தாள் கசிவு இல்லாம தேர்வுகளை பாதுகாப்பான முறையில நடத்துறது, இதற்காக என்னென்ன நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கப்பட இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இந்த கூட்டத்துல விவாதிக்கப்பட்டிருக்கு. எனவே இந்த விதிமுறைகள் எல்லாம் முழுமையா கடைபிடிக்கணும், எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாம தேர்வுகள் நடத்தணும், இதற்கு தேவையான நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தி இருக்கிறாரு. எனவே இது அடுத்த கட்டமா ஒவ்வொரு கட்டமா இந்த என்டிஏ உடைய மறுகட்டமைப்பு செய்வது தொடர்பாக ஆலோசனை நடந்துட்டு வருது. அதனுடைய ஒரு அம்சமாகத்தான் இன்று இந்த முக்கிய ஆலோசனை கூட்டமானது நடந்திருக்கு. விவரங்களுக்கு நன்றி சங்கரன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.